துக்க நாட்கள் முடிந்து போகும். ஷாலோம், நான் பாஸ்டர் ஜான்சன். வாழ்வை மாற்றும் வாக்குத்தத்தங்களுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இனி பலரை நான் சந்திக்கும் போது அவங்க முகத்துல ஒரு சந்தோஷம் இல்லாம துக்கத்தோட, மனசு கஷ்டத்தோட இருக்கிறத நான் பார்க்க முடியுது. ஒருவேளை நீங்களும் துக்கத்தோட இருப்பீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தை தருகிறார். ஏசாயா 60வது அதிகாரம் 20வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். என் வாழ்க்கையில எப்பதான் இந்த கஷ்டம் முடியுமோ அப்படின்னு சொல்லி நீங்க கண்ணீரோடு இருக்கிறீங்களா? எப்போவாவது கஷ்டம் வந்தா தாங்கலாம், ஆனா என் வாழ்க்கையே கஷ்டமா இருக்குதே, கண்ணீரோடு இருக்குதே, என்னைக்குதான் இந்த வேதனை முடியும்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர் இயேசு உங்களை பார்த்து சொல்றாரு, உன்னுடைய துக்க நாட்கள் சீக்கிரத்துல முடிந்து போகும். எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை கர்த்தர் வச்சிருக்கிறார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது அப்படின்ற வார்த்தையின்படி உன் வாழ்க்கையில ஆண்டவர் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவை வச்சிருக்கிறார். உங்க துக்க நாட்கள் சீக்கிரத்துல முடிந்து போகும். உங்களுடைய சந்திரன் இனி மறைவதில்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அதாவது இனி வர நாட்கள்ல ஆண்டவர் இயேசுடைய வெளிச்சம் உங்க வாழ்க்கையில உருவாகும். ஏன்னா இந்த உலகத்துல எவரையும் பிரகாசிக்க பண்ண வல்லமையுடைய ஆண்டவர் இயேசு உங்க வாழ்க்கையில நிச்சயமா வெளிச்சத்தை கொடுப்பார். இந்த வாக்குத்தத்தை நிறைவேற ஒரு நிபந்தனையை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஏசாயா 60:1 நம்ம பார்க்கிறோம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. அதாவது முதல்ல நீ எழுந்து நில் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நீ பிரச்சனையிலேயே உட்கார்ந்துட்டு இருந்தீன்னா, துக்கத்திலேயே உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியாது. ஆகவே ஆண்டவர் இயேசு எனக்கு பலன் தருவார் அப்படின்ற நம்பிக்கையோட நீங்க முதல்ல எழுந்து நில்லுங்க. இரண்டாவது, எழும்பி பிரகாசி. அதாவது நீங்க இருட்டுல இருக்கிறதுக்கு, கஷ்டத்துல இருக்கிறதுக்கு ஆண்டவர் உங்களை அழைக்கல. இருட்டுல இருந்து ஆண்டவர் உங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வர விரும்புகிறார். ஆகவே இந்த நாள்ல ஆண்டவர் இயேசுடைய பிரகாசத்தையும் வெளிச்சத்தையும் பெற்றுட்டு நீங்க பிரகாசிக்கும்படி கர்த்தர் உங்களை வழி நடத்த விரும்புகிறார். அப்படி நீங்க உங்க பிரச்சனையிலிருந்து எழும்பி ஆண்டவர் இயேசுக்காக பிரகாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது உங்களுடைய துக்க நாட்கள் எல்லாம் முடிஞ்சு போகும். இனி வர நாட்கள்ல உங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தந்து ஆண்டவர் இயேசு உங்களை வழி நடத்துவார். இந்த வாக்கு தத்துவத்தின்படி ஆண்டவர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ and God bless you.